காலையில எழுந்த உடனே முதல்ல போனை பாக்குறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மக்களே, இப்பெல்லாம் நம்ம சோறு இல்லைன்னா கூட வாழ்ந்துருவோம், ஆனா இந்த போன் இல்லைன்னா வாழவே மாட்டோன்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் கை குழந்தை மாதிரி இந்த போனை கையிலேயே வச்சுன்னு சுத்திட்டு இருக்கோம். இது ஒரு முக்கியமான வீடியோ, அதனால யோசிக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. பெரும்பாலும் நம்மலாம் இப்போ தூங்கி எழுந்த உடனே வேலையா கண்ணை திறந்து மொபைல் எங்க இருக்குன்னு தான் பாக்குறோம். மொபைல் என்னெல்லாம் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, என்னெல்லாம் மெசேஜ் வந்திருக்குன்னு தான் செக் பண்றோம். நைட்டு ஃபுல்லா வந்த நோட்டிபிகேஷன் மெசேஜ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து தூங்கி எழுந்த உடனே பாக்குறதுனால அது நம்மள ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக்குமா, நம்மள காலையிலேயே டிப்ரெஷனுக்குள்ள தள்ளுமா. இதனாலேயே நம்ம மூளை காலையிலேயே சோர்வடைஞ்சிருதா, அதனாலேயே நம்ம அந்த நாள் ஃபுல்லாவே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோமா. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் சொல்லலைங்க, சயின்டிபிக் அமெரிக்கன் அப்படின்ற ஒரு ஆய்வுல கட்டுரையாவே இந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. மக்களே, தூங்கி எழுந்த உடனே வேலையா போய் போனை பார்க்காம ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லா தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா குடிச்சு முடியுங்க. இந்த டைம்ல உங்க மைண்ட் ரொம்பவே காம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட காலை கடன்கள் எல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா டீ குடிச்சிட்டு நிதானமா போய் உட்காந்து உங்க போனை பாருங்க, நோட்டிபிகேஷன் பாருங்க, மெசேஜ பாருங்க, என்ன வேணா பாருங்க. இப்படி பண்ணும்போது உங்க மைண்டும் ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கும். நீங்க எவ்வளவு கோளாறான நோட்டிபிகேஷன் மெசேஜ காலையிலேயே பார்த்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணதுக்கான தைரியத்தையும் பொறுமையும் உங்க மைண்ட் உங்களுக்கு தரும். ரொம்ப யோசிக்காம இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டே ஃபுல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன மக்களே, ஸ்லோவா சுத்துது ஃபேனு, காலையில எழுந்த உடனே எதுக்குப்பா பாக்குற போனுன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க போன்ல எத்தனை % சார்ஜ் இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுல தெரிஞ்சிடும் நீங்க எவ்வளவு அதிகமா போன் யூஸ் பண்றீங்கன்னு. கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.